அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போ நம்ம வேதியியல் பாடத்தில் நீட் போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் தொகுப்பு லைட்டாக ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ வேதியியல் பாடத்தில் 45 வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. அதில் இந்த ஆல்கஹால் என்ற ஒரு முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 4 வினாக்கள் இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த வேதியியலில் இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் பாடத்தில் உள்ள 4 வினாக்களையும் உங்களால் எளிதாக அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்போ முதல்ல ஆல்கஹால்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்கஹால் என்ன? அடிப்படையாக ஒரு கரிமச்சேர்மம். கரிமச்சேர்மம்னா கார்பனும் ஹைட்ரஜனும் கொண்ட சேர்மங்கள் கரிமச்சேர்மங்கள்னு சொல்கிறோம். இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் கொண்ட சேர்மங்களில் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்துவிட்டு அதற்கு பதிலாக ஹைட்ராக்சில் தொகுதி வந்தால் இதற்கு ஆல்கஹால்னு பேர். அப்போ ஆல்கஹால்னா அடிப்படையில் ஒரு கரிம சேர்மத்தில் OH தொகுதி இருக்கும். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். OH தொகுதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை நம்ம ஆல்கஹால்னு அடிப்படையாக சொல்லுவோம். இப்போ ஆல்கஹால்களை பொதுவாக வகைப்படுத்துதல். இப்போ ஆல்கஹால்களை நம்ம 2 ஒரு முக்கியமான பிரிவுகளாக பிரிக்க போகிறோம். ஒன்று அலிஃபேட்டிக் ஆல்கஹால்கள். அலிஃபேட்டிக் ஆல்கஹால்னா அடிப்படையில் ஹைட்ரோ கார்பன்களை மையமாக வைத்து ஹைட்ரோ கார்பன்களுடைய வழிப்பொருட்களாகிய ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். அதாவது ஆல்கேன் என்பது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பால் அமைக்கப்படக்கூடிய சேர்மங்கள். இதை ஆல்கீன்னு சொல்கிறோம். ஆல்கீன் என்பது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே இரட்டை பிணைப்பால் வகைப்படுத்தக்கூடிய சேர்மங்களை நம்ம ஆல்கீன்கள்னு சொல்லலாம். ஆல்கைன் என்பது கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையே மும்மை பிணைப்பால் உருவாக்கக்கூடிய சேர்மங்கள். இதை தான் நம்ம அடிப்படையில் ஹைட்ரோ கார்பன்கள்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரோ கார்பன்களில் இருந்து உருவாகக்கூடிய ஆல்கஹாலை அலிஃபேட்டிக் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக மெத்தில் ஆல்கஹால் நம்ம சொல்லலாம். அடிப்படை நம்முடைய அடிப்படை மூலக்கூறு என்பது மீத்தேன். ஸோ மீத்தேனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால். அதனுடைய ஃபார்முலா CH3OH. அதே போல் ஈத்தேன் என்ற ஒரு ஹைட்ரோ கார்பனிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால், அதாவது C2H5OH. இப்படி அந்த வரிசையில் அந்த ஆல்கஹால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வினைல் ஆல்கஹால் மற்றும் அல்லைல் ஆல்கஹால், இந்த 2ம் அதே போல் அல்லைலிக் ஆல்கஹால், இந்த 3ஐயும் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஆல்கஹால்களும் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை மையமாக வைத்து உருவாகக்கூடிய ஆல்கஹால்கள். இதான் ரொம்ப முக்கியமானது. கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை மையமாக வைத்து உருவாகக்கூடிய ஆல்கஹால்கள் வினைல் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அதனுடைய ஃபார்முலா CH2 இரட்டை பிணைப்பு CHOH. அதாவது OH என்ற முக்கியமான தொகுதி கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனோடு இணைக்கப்பட்டிருக்கும். அதான் முக்கியம். கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனோடு, கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதற்கு வினைல் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அதே மாதிரி அல்லைல் ஆல்கஹால் என்பது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2OH. அதாவது வினைசியல் ஹைட்ராக்சில் தொகுதி அது இணைந்திருக்கக்கூடிய கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் இரட்டை பிணைப்பு இருக்கும். இதற்கு அல்லைல் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அல்லைலிக் ஆல்கஹால்னா CH3 CH டபுள் பாண்ட் CHOH. அதேபோல் அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரோமேட்டிக் ஆல்கஹால்கள். இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால்னா இவை எப்படி அலிஃபேட்டிக் ஆல்கஹால்கள் ஹைட்ரோ கார்பனுடைய வழிப்பொருட்கள்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அரோமேட்டிக் ஆல்கஹால்னா பென்சீன் என்ற ஒரு தாயினுடைய வெளிப்பொருட்களாக உருவாகக்கூடிய ஆல்கஹால்கள். அதாவது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பென்சீன். பென்சீன் என்பது நமக்கு தெரியும். C6H6 என்ற ஒரு அடிப்படை மூலக்கூறை கொண்டு
ஹெக்கில் விதிக்கு உட்படக்கூடிய ஒரு சேர்மம். அந்த சேர்மத்தினுடைய வெளிப்பொருட்களாக உருவாகக்கூடிய ஆல்கஹால்கள் அரோமேட்டிக் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சைல் ஆல்கஹால், அதாவது C6H5CH2OH. இதை நாம் அரோமேட்டிக் ஆல்கஹாலுடைய முதல் பிரதியாக சொல்லலாம். இப்போ இந்த அரோமேட்டிக் ஆல்கஹாலில் ரெண்டு முக்கியமான ஆல்கஹாலை பார்க்க போகிறோம். ஒன்று பென்சைல் ஆல்கஹால், நமக்கு தெரியும். இதனுடைய IUPAC பெயர் ஃபினைல் மெத்தேனால், ஃபினைல் மெத்தனால். இதுதான் அரோமேட்டிக் ஆல்கஹால் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பென்சீன் வளையத்தில் நேரடியாக OH தொகுதி இணையாமல் இருந்தால் அது அரோமேட்டிக் ஆல்கஹால்கள். இங்கே பாருங்கள், ஃபீனால், அதாவது ஃபார்முலா C6H5OH. இந்த வினைசீல் தொகுதியாகிய OH தொகுதி நேரடியாக பென்சீன் வளையத்தோடு இணைந்திருக்கும். நேரடியாக பென்சீன் வளையத்தோடு இணைந்திருந்தால் அதை நம்ம ஃபினைல் தொகுதின்னு சொல்லுவோம். ஸோ ஃபினைல் கார்பனால் அல்லது ஃபினாயிலிக் அமிலன்னு சொல்லுவோம். இதை நாம் அரோமேட்டிக் ஆல்கஹால்னு சொல்ல மாட்டோம். இது ஒரு அமில வகை, ஃபீனால் அல்லது பென்சீனால். இதை கார்போலிக் அமில வகைன்னு சொல்லலாம் அல்லது ஃபீனாலிக் அமில வகைன்னு சொல்லலாம். இதை நம்ம அரோமேட்டிக் ஆல்கஹால் நம்ம சொல்கிறதில்ல. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரெண்டாவது வகைப்படுத்தல். இப்போ ரெண்டாவது நம்ம எப்படி வகைப்படுத்த போகிறோம்னா, ஒரு கரிமச் சேர்மத்தில் ஒரு ஆல்கஹாலில் எத்தனை OH தொகுதி இணைந்திருக்கிறதோ அதை மையமாக வச்சு நாம் இந்த வகைப்பாடை உருவாக்குறோம். அதாவது ஒரு கரிமச் சேர்மத்தில் ஒரே ஒரு ஆல்கஹால் தொகுதி இணைந்திருந்தால் அதற்கு ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் சொல்கிறோம். அதாவது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்கள். எடுத்துக்காட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த எடுத்துக்காட்டுகள் மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால். இதெல்லாம் ஒரே ஒரு OH தொகுதி அந்த கரிமச் சேர்மத்தோடு இணைந்திருக்கிறது. ஆகவே இதற்கு ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் சொல்கிறோம். இப்போ ஒரு கரிமச் சேர்மத்தில் 2 OH தொகுதி இணைந்திருந்தால் இதற்கு இரு ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அதாவது டை ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எத்திலீன் கிளைக்கால் நம்ம சொல்லலாம். எத்திலீன், இதுக்கு பேர் எத்திலீன் கிளைக்கால் அல்லது கிளைக்கால்னு சொல்லலாம். கிளைக்கால் இதில் பார்த்தீங்கன்னா 2 OH தொகுதி உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது வகை ட்ரை ஹைட்ரிக் ஆல்கஹால். அதாவது 3 OH தொகுதிகள் ஒரு ஹைட்ரோ கார்பனில் இணைந்திருந்தால் அதற்கு மும்மை ஹைட்ரிக் ஆல்கஹால் அல்லது ட்ரை ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிளிசரால், கிளிசரால் அல்லது கிளிசரின். இந்த ரெண்டுமே ஒரே நேமில் தான் நமக்கு இருக்குது. கிளிசரால்னு சில இடங்களில் சொல்லுவாங்க, சில இடங்களில் கிளிசரின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே சேர்மத்தை சொல்கிறோம். இங்கே இந்த சேர்மத்தில் 3 OH தொகுதிகள் உள்ளன. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது வகை 4க்கு மேல் உள்ள ஆல்கஹால்களை பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்கள் அது சொல்லலாம். இதை நம்ம டெட்ரா ஹைட்ரிக் ஆல்கஹால்கள், பெண்டா ஹைட்ரிக் ஆல்கஹால்கள், ஹெக்ஸா ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லிட்டு பொதுவான பெயரால் நாம் அழைக்கலாம். அடுத்தது மூன்றாவது வகைப்பாடு. இது ரொம்ப முக்கியமாக பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டியது. ஏனென்றால் பெரும்பாலான கேள்விகள் இந்த வகைப்பாட்டிலிருந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு OH தொகுதி கார்பனில் எந்த கார்பனில் இணைந்திருக்கோ அதை பொறுத்து அதை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். இதை முதல்ல ஓரினிய ஆல்கஹால் சொல்லலாம், பிரைமரி ஆல்கஹால். ஓரினிய ஆல்கஹால் என்பது OH தொகுதி இணைந்திருக்கக்கூடிய OH தொகுதி, இதுதான் பெனைசைல் தொகுதி. இந்த OH தொகுதி இணைந்திருக்கக்கூடிய கார்பனில் 2 ஹைட்ரஜன் அல்லது ஒரு கிளை, இவ்வளவும் கிளைன்னு சொல்கிறோம், அல்லது 2 ஹைட்ரஜன். அப்போ OH தொகுதி இணைந்திருக்கக்கூடிய கார்பன், அந்த கார்பன் வினைசியல் கார்பன் சொல்கிறோம். இந்த வினைசியல் கார்பனில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் அல்லது ஒரு ஆல்கைல் தொகுதி இணைந்திருந்தால் இதற்கு ஓரிணைய ஆல்கஹால்னு பேர். ஒற்றை ஆல்கஹால், ஓரிணைய ஆல்கஹால். அடுத்து
அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால், ஈரிணைய ஆல்கஹால். இது சிம்பல் 2 போட்டு ஒரு ரவுண்டு 0. இதை செகண்டரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ஆல்கஹால் என்பது வினைசியல் தொகுதி OH இணைந்திருக்கக்கூடிய கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் அல்லது 2 கிளைகள், 2 ஆல்கைல் தொகுதிகள் இருந்தால் அந்த ஆல்கஹால்களை ஈரிணைய அல்லது செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். மூவிணைய ஆல்கஹால், அதாவது டெர்சரி ஆல்கஹால், இது 3 போட்டு ஒரு ரவுண்டு 0. அது சிம்பாலிக்காக நாம் சொல்கிறது. இப்போ செகண்டரி ஆல்கஹால்னா இந்த OH தொகுதி இணைந்திருக்கக்கூடிய கார்பனில் ஹைட்ரஜன் அணுக்களே இருக்காது, ஹைட்ரஜன் அணுக்களே இருக்காது, அல்லது 3 கிளைகள் இருக்கும், 3 ஆல்கைல் தொகுதிகள் இருக்கும். அவ்வாறு வினைசியல் தொகுதி OH இருக்கக்கூடிய கார்பனில் ஹைட்ரஜனே இல்லாமல் இருந்தாலோ அல்லது 3 ஆல்கைல் தொகுதிகள் இருந்தாலோ இதை நாம் டெர்சரி ஆல்கஹால்னு சொல்கிறோம். இதனுடைய சிம்பாலிக் நான் போட்டிருக்கோம். அதாவது ஒரு கார்பனை சுற்றி 3 கிளைகள், ஒரு OH தொகுதி. இதை நாம் மூவிணைய ஆல்கஹால்னு சொல்கிறோம். இப்போ பார்த்த அடிப்படை கருத்துருக்களை வச்சு நம்ம முன்னாண்டுகளில் நீட் பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒரு சிலவற்றை நாம் இந்த அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம ஒட்டுமொத்த வினாக்கள் அதை ஒரு 7-8 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த வினா ஒரு முக்கியமான 2 விதிகளை வைத்து உருவாகக்கூடிய இந்த வினா. அப்போ விதிகளினுடைய அடிப்படையில் இந்த வினாவானது ஒரு பர்டிகுலர் ரூல், அதாவது விதியினுடைய அடிப்படையில் இந்த வினை எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இந்த வினாவில் நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளைகள் முதல்ல வினாவினுடைய உட்கருத்தை புரிஞ்சிக்கணும். சின்ன சின்ன புள்ளிகளில் அவங்க அந்த கொஸ்டின் செட் பண்ணக்கூடியவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை நம்ம இந்த நுணுக்கங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதுவும் குறிப்பாக ஆல்கஹால் போன்ற பாடங்களில் நீங்கள் எளிமையாக அந்த வினாக்களை உங்களை எதிர்கொள்ள முடியும். இப்போ இந்த வினாவை இங்கே பார்க்க போகிறீங்க. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1, இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன், ஒரு வினை கொடுத்துருக்காங்க. இந்த வினையை பாருங்கள், ஏ, அந்த வினை ஏ, ஃபர்ஸ்ட் வினை CH3 CH3 CHOH CH3, இது ஒரு வினை படுபொருள், ரியாக்டன்ட். இப்போ இந்த ரியாக்டன்ட் எந்த வகைன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், OH ஒரு கரிம சேர்மத்தில் இருந்தால் இது ஆல்கஹால். அப்போ இந்த வினா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆல்கஹால் என்ற பாடத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இங்கே என்ன நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வினை படுபொருளை H+ ஆன் ஹீட், வெப்பத்தின் முன்னிலையில் அமிலத்துடன் வினைப்படுத்தியிருக்காங்க. சில இடங்களில் H2SO4னு கொடுத்துருப்பாங்க, அல்லது HClனு கொடுத்துருப்பாங்க, அல்லது HNO3னு கொடுத்துருப்பாங்க, அல்லது H3PO3னு கொடுத்துருப்பாங்க, அல்லது H3PO4னு கொடுத்துருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு அமிலத்துக்கு பேரில் கொடுத்தால் அல்லது H+ ஆன் ஹீட் அப்படின்னு கொடுத்தால் அங்கே என்ன வகையான வினை நிகழும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வினைப்படு பொருள் H+ ஆன் ஹீட் வெப்பத்துடன் வினைப்படுத்தும் பொழுது நமக்கு A என்ற முதன்மை விளைபொருளையும் B என்ற துணை விளைபொருளையும் தருகிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய இந்த வினை. இப்போ இங்கே விளைபொருளாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த A என்ற விளைபொருள் 2வது ஸ்டெப்பில் வினைப்படுபொருளாக இருக்கு. அது நம்ம அந்த கேள்வியை நம்ம உள்வாங்கணும் முதல்ல. இப்போ அங்கே கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருள் இங்கே வினைப்படுபொருளாக செயல்படுகிறது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, 2வது ஸ்டெப்பில் இந்த A என்ற வினைப்படுபொருளை HBr இருள் சூழலில் பெராக்சைடு இல்லாத நிலையில் வினைப்படுத்துகிறோம்.
அப்போ இங்கேயும் ஒரு முக்கியமான ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு விதி செயல்படுகிறது. இந்த அமிலத்தோடு வினைப்படுத்தும் பொழுது இங்கேயும் ஒரு விதி செயல்படுகிறது. இந்த ரெண்டு விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வினாவை எளிதாக நம்ம சால்வ் பண்ண முடியும். இங்கே ஏ என்ற பொருள் HBr வினைப்படுத்து பெராக்சைடு இல்லாத சூழலில் சி என்ற முதன்மை விளைபொருளையும் டி என்ற துணை விளைபொருளையும் தருகிறது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரியாக்ஷனில் இந்த ரெண்டு வினைகளில் ஏயையும் சியையும் கண்டுபிடி. நமக்கு முதன்மை விளைபொருளாக கிடைக்கக்கூடிய ஏ, ஃபர்ஸ்ட் வினையில் நடக்கக்கூடிய ஏ என்ற விளைபொருளையும் ரெண்டாவது வினையில் நிகழக்கூடிய சி என்ற விளைபொருளையும் நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த வினா. இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சரை பற்றி நம்ம பரவ பார்த்துக்கோ. முதல்ல இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, ஸ்டெப் 1, அதாவது இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு வினையில் அமிலம் வெப்பத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அங்கே என்ன நிகழும்னா நீக்க வினை நிகழும். நீக்க வினை, அதுலேயும் குறிப்பாக வினைசெயல் தொகுதியாக OH இருந்தால் அங்கு நீர் நீக்க வினை நிகழும். நீர் நீக்க வினை முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட், ஒரு வினையில் அமிலம் வெப்பப்படுத்தும் பொழுது அங்கே நிகழக்கூடிய வினை நீக்க வினை. அதுவும் OH அந்த வினையில் இருந்துச்சுன்னா அங்கு என்ன நீக்க வினை நிகழும்னா நீர் மூலக்கூறு நீக்க வினை நிகழும். இதுதான் இந்த வினாவில் இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். ரைட். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. CH3 CH CH3 CHOH CH3. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நிகழும், இந்த நீர்நீக்க காரணியாகிய அமிலம் வெப்பத்துடன் வினைப்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த OH வெளியில் போயிடும். OH இந்த H+ எடுத்துட்டு போயிடும். அப்போ OH வெளியில் போயிடும். அப்போ OH மைனஸாக வெளியே போகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ நமக்கு என்ன நிகழ்கிறதுனா, அங்கே பாருங்க, அந்த OH இருந்த கார்பனில் ஒரு கார்பன் பிளஸ் உருவாகிறது. கார்பன், இது OH இருந்த இடம், OH மைனஸாக அந்த எலக்ட்ரானை கொண்டு போவதால் நமக்கு அந்த OH இருந்த கார்பனில் ஒரு எலக்ட்ரான் செறிவு குறைவு பகுதி உருவாகிறது. அதான் பிளஸ்ன்னு நம்ம காமிக்கிறோம். இதை நாம் என்ன சொல்லுவோம்னா கார்பன் நேரயனின்னு சொல்லுவோம், கார்போ கேட்டையான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உருவாகக்கூடியது OH வெளியில் போகிறதுனால அந்த கார்பனில் ஒரு கார்பன் நேரயனி உருவாகிறது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன நிகழுதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உருவான இந்த கார்பன் நேரயனி இது ஒரு ஈரினிய கார்பன் நேரயனி. ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம், கார்பன் ஆல்கஹாலின் அடிப்படையில் ஓரினிய கார்பன், ஈரினிய கார்பன், மூவினிய கார்பன் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஓரினிய கார்பன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், OH தொகுதி 2 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன், அதாவது CH2 இந்த கட்டமைப்பு இருந்துச்சுன்னா இது ஓரிணைய. அப்போ OH இதில் இருந்து வெளியில் போச்சுன்னா இங்கு உருவாகக்கூடிய கார்பன் நேரயனி ஓரினிய கார்பன் நேரயனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈரினிய ஆல்கஹாலில் இருந்து உருவாகக்கூடிய, அதாவது கார்பனைஸ் பக்கத்தில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் 2 கிளைகள், இந்த ஆல்கஹாலில் இருந்து உருவாகக்கூடிய நேரயனியை ஒரு ஈரினிய கார்பன் நேரயனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவினிய கார்பன் நேரயனி என்பது நமக்கு தெரியும், இந்த கட்டமைப்பில் OH தொகுதி வெளியில் போச்சுன்னா உருவாகக்கூடிய கார்பன் நேரயனியை மூவினிய கார்பன் நேரயனின்னு சொல்லுவோம். இப்போ கார்பன் நேரயனினுடைய நிலைப்புத்தன்மையை நம்ம வகைப்படுத்துகிறோம். எப்படின்னா கார்பன் நேரயனி நிலைப்புத்தன்மை மூவினிய கார்பன் நேரயனி ஈரினிய கார்பன் நேரயனியை விடவும், ஈரினிய கார்பன் நேரயனி ஓரினிய கார்பன் நேரயனியை விடவும் நிலைப்புத்தன்மை உடையது. அப்படின்னா ஒரு
இடைப்பொருள் உருவாகிறது. நேரயனி என்ற ஒரு இடைப்பொருள் உருவாகிறது. இந்த இடைப்பொருள் அடுத்த ஸ்டெப்பில் வினை விளைபொருளாக மாறும். அப்போ உருவாகக்கூடிய இந்த இடைப்பொருள் நிலைப்புத்தன்மையினுடைய அடிப்படையில் மூவினிய கார்பன் நேரயனியாக உருவாவதற்கு வாய்ப்பு உண்டான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உருவான நேரயனி பாருங்க, கார்பனுக்கு பக்கத்தில் 2 கிளைகள், இது ஒரு கிளை, இது ஒரு கிளை. அப்போ 2 கிளைகள் உள்ள கார்பனில் ஒரு நேரயனி உருவானால், 2 கிளைகள் உள்ள கார்பனில் ஒரு நேரயனி உருவானால் இது ஈரிணைய கார்பன் நேரயனின்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஈரிணைய கார்பன் நேரயனி. அப்படி பார்க்கும் பொழுது இது இதைவிட அதிக நிலைப்புத்தன்மையுடைய கார்பன் நேரயனியை உருவாக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, மூவினிய கார்பன் நேரயனி என்ற அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கார்பன் நேரயனி இருக்கக்கூடிய கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோ அல்லது மெத்தில் தொகுதியோ அந்த இடத்துல இருந்து இந்த கார்பன் நேரயனியை நோக்கி நகரும். இதற்கு இடப்பெயர்ச்சின்னு பேர். இப்போ பாருங்க, இதுதான் அந்த கார்பன் நேரயனிக்கான இடம். இதுக்கு பக்கத்தில் இதை அர்த்தம் விட்டுருங்க, அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணி போட முடியாது. ஆனால் இடது பக்கம் பாருங்கள், இடது பக்கம் ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு மெத்தில் தொகுதியும் இருக்கும். இப்போ 2 வழிகளில் இடப்பெயர்ச்சி நிகழும். அது எந்த வழிகளில் இடப்பெயர்ச்சி நிகழும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்பன் நேரயனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் இருந்து ஹைட்ரஜன் இடம்பெயர்ந்தால் இதற்கு பேர் 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட்னு பேர். ஹைட்ரைடு இடப்பெயர்ச்சி ஷிஃப்ட்னு பேர். அதை போட்டிருக்கோம் பாருங்கள், ஹைட்ரஜன் ஷிஃப்ட். இந்த ப்ளஸ் இருக்கக்கூடிய இடத்த 1வது கார்பன் வச்சுக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது கார்பன் வச்சுக்கணும், 2வது கார்பன். ஸோ இந்த 1,2க்கு இடையே எது இடப்பெயர்ச்சி நடக்கிறது? ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்கிறது. அவ்வாறு நடக்கும் பொழுது என்ன இடைப்பொருள் உருவாகிறது? அடுத்த வாய்ப்பு, இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு மெத்தில் இருக்கு. அந்த மெத்தில் இடம்பெயர்ந்தால் என்ன நிகழும்? அதுதான் இங்கே போட்டிருக்கோம், 1,2 மெத்தில் இடப்பெயர்ச்சி. மெத்தில் இடப்பெயர்ச்சி அவ்வாறு நிகழ்ந்தால் என்ன நிகழும் பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் இடம்பெயர்கிறது 1,2 பொசிஷனில். அப்போ என்ன நிகழும்? இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருந்து இங்கே நகரும். அப்போ இந்த இடம் எப்படி மாறும்? CH2னு மாறும். இந்த இடம் CH2னு மாறும். இந்த இடத்துல உள்ள ஹெச் வெளியில் போயிடுச்சு, அந்த இடத்துல ப்ளஸ் உருவாகிறது பாருங்க. அப்போ CH3 பிள்ளைகள் மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து செகண்ட் ஸ்டெப்பை போட தெரியணும். எப்படி? CH3 அப்படி எழுதியிருக்கேன். இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருந்து இங்கே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் உருவாயிடுச்சு, அதுக்கு மேலே ஒரு CH3 இருக்கு. இந்த இடம் CH2னு மாறிடுச்சு, இது ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஒரு புதிய கார்பன் நேரயனி உருவாகியிருக்கு 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட்டில். இப்போ எந்த இடத்துல உருவாகிருக்கு நமக்கு தெரியும். ஒரு கார்பனை சுற்றி 3 கிளைகள் இருந்தால் இது மூவினிய கார்பன் நேரயனின்னு சொல்கிறோம். ஆகவே இந்த ஹைட்ரஜன் 1,2 ஷிஃப்ட் மூலமாக நமக்கு புதிய ஒரு கார்பன் நேரயனி, அதாவது மூவினிய கார்பன் நேரயனி உருவாகியிருக்கு. இப்போ அடுத்த வாய்ப்பை பாருங்கள், மெத்தில் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ 1,2 மெத்தில் ஷிஃப்ட்டு இங்கே இருந்து இந்த CH3 இங்கே வருது. வரும்பொழுது பாருங்கள், இந்த இடத்துல இருந்த CH3 இங்கே வந்துடுச்சு. இப்போ இது ஒரு கிளை, இது ஒரு கிளை, அதாவது இது செகண்டரி. இந்த சேர்மமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதல் சேர்மமும் ஒரே மாதிரி. இதுவும் செகண்டரி, முதல்ல இருந்தது செகண்டரி. ஆனால் புதிதாக ஹைட்ரஜன் ஷிஃப்ட் மூலமாக ஒரு மூவினிய கார்பன் நேரயனி நமக்கு உருவாகிருக்கு. ஆகவே அதிக நிலைப்புத்தன்மை மிக்க மூவினிய கார்பன் நேரயனி
விளைபொருளை உருவாக்கக்கூடிய இடைநிலை சேர்மமாக செயல்படுகிறது. இதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். இப்போ பாருங்கள், கார்பன் நேர எண்ணுடைய வரிசை நம்ம கொடுத்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமான வரிசை. நான் இதை ஏற்கனவே ப்ரீவியஸில் விளக்கிட்டேன். பாருங்கள், 3வது ஸ்டெப்பு என்ன நிகழ்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே தான் விதி நமக்கு அப்ளை ஆகுது. இப்போ நமக்கு 2வது ஸ்டெப்பில் ஒரு அதிக நிலைப்புத்தன்மையுடைய கார்பன் மூவினிய கார்பன் நேர அணி உருவாயிடுச்சு. கார்பன் நேர அணி உருவாயிடுச்சு. இப்போ மூவினிய கார்பன் நேர அணி உருவான பின்னால் இப்போ நமக்கு என்ன வேணும்னா, இங்கே இந்த வினை நீர் நீக்க வினை. அதான் ரொம்ப முக்கியமானது. நீர் நீக்க வினை ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த சேர்மத்தில் இருந்து OH வெளியில் போயிடுச்சு. OH- வெளியில் போயிடுச்சு. இனிமே இப்போ இங்கே உருவாகக்கூடிய இந்த இடைநிலை சேர்மத்திலிருந்து ஒரு H+ வெளியில் போச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து நீர் மூலக்கூறாக மாறிடும். அப்போ இங்கே இந்த 3வது ஸ்டெப்பில் நமக்கு என்ன போகணும்? H+ வெளியில் போகணும். இப்போ எப்படி வெளியில் போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே கார்பன் மூவினிய கார்பன் நேர அணி இருக்கு. இந்த மூவினிய கார்பன் நேர அணிக்க பக்கத்தில் 2 கிளைகள் இருக்கு, 3 கிளைகள் இருக்கு. இதுவும் மெத்தில் தான், இதுவும் மெத்தில் தான். இதை நம்ம பிரித்து போட்டிருக்கோம். மெத்தில் CH2H போட்டிருக்கோம் நம்முடைய புரிதலுக்காக. அதுக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு கிளை இருக்கு, CH2CH இதுன்னு சொல்கிற ஒரு கிளை இருக்கு. நம்ம பாருங்கள், இப்போ H+ வெளியில் போகணும். எந்த H+ வெளியில் போகும்? அதுதான் இந்த விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த விதிக்கு பேர் சேட்ஸ் ஆஃப் விதின்னு பேர். சைட்ஸ் ஆஃப் விதி. சைட்ஸ் ஆஃப் விதினா ரிமூவல் ஆஃப் H+ ஃப்ரம் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன். அதிகமாக பதிலீடு செய்யப்பட்டுள்ள கார்பனில் இருந்து நமக்கு H+ வெளியில் போகும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல நமக்கு வெளியில் போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது ஒரு கார்பன். இந்த கார்பனில் தான் நமக்கு ப்ளஸ் சுமை இருக்கிறது. இதுக்கு பக்கத்தில் ஒரு மெத்தில், இங்கேயும் ஒரு மெத்தில். இந்த கார்பனை கம்பேர் பண்ணும் பொழுது இதற்கு 2 கிளை. அப்போ அதான் விதி சொல்லுது. என்ன சொல்லுது? H+ வெளியில் போகணும். எந்த H+ வெளியில் போகும்னா, எந்த H+ உள்ள கார்பனில் அதிக கிளைகள் இணைந்திருக்கிறதோ அந்த கார்பனில் இருந்து H+ வெளியில் போகும். இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு கிளை, இந்த மெத்தில் தொகுதியிலையும் ஒரே ஒரு கிளை. ஆனால் இந்த இடத்துல இங்கே ஒரு கிளை இருக்குது, இவ்வளவும் சேர்ந்து ஒரு கிளை. அப்போ இந்த கார்பனில் 2 கிளைகள் இருக்குது. இந்த 2 கிளைகள் உள்ள கார்பனில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியேறும். அப்போ அந்த H+ வெளியேறிச்சுன்னா இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் மையத்தை நோக்கி நகர்கிறது. அந்த கார்பன் நேர அணி நோக்கி நகர்ந்து என்ன உருவாகிறதுனா ஒரு இரட்டை பிணைப்பு சேர்மத்தை உருவாக்குகிறது. அப்போ இந்த இரட்டை பிணைப்பு சேர்மம் ஆல்கீன். இந்த ஆல்கீன் எங்கே உருவாகிறதுனா, எந்த கார்பனில் அதிகமான கிளைகள் இருக்கிறதோ அந்த கார்பனில் இருந்து ஒரு H+ வெளியில் போய் அந்த கார்பன் நேர அணியை நோக்கி எலக்ட்ரான் செறிவு நகர்ந்து இரட்டை பிணைப்பை உருவாகிறது. இவ்வாறு உருவாகக்கூடிய விளைபொருளுக்கு சேட்ஸ் ஆஃப் விளைபொருள்னு பேர். இதுதான் ஒரு விதி. இது தெர்மோடைனமிக்கலி வெப்ப இயக்கவியலினுடைய அடிப்படையில் அதிகமான நிலைப்புத்தன்மை மிக்க ஒரு சேர்மம். அதாவது இங்கே நமக்கு ΔG வேல்யூ வானது நெகட்டிவாக இருக்கும். ΔG வேல்யூ எங்கு குறைவாக இருக்கிறதோ அது அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஒரு சேர்மமாக உருவாகிறது. இந்த சேர்மம் சேட்ஸ் ஆஃப் சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ 2வது வழியை பாருங்கள். இந்த மெத்தில் அல்லது இந்த மெத்தில் இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போச்சுன்னா நமக்கு என்ன உருவாகிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே CH2 உருவாகிறது. அப்போ அதாவது கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பதிலீடு குறைவான கார்பனிலிருந்து வெளியேறி அந்த கார்பனுக்கும் கார்பன் நேர அணிக்கும் இடையே இரட்டை பிணைப்பை உருவாக்கினால் இதற்கு காஃப்மேன் விளைபொருள்னு பேர்.
காஃப்மேன் விளைபொருள் என்பது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது வெப்ப இயக்கவியல் அல்ல, இது கைனட்டிக்கல் வினை வேகத்தினுடைய அடிப்படை. இப்போ காஃப்மேன் ப்ராடக்ட் என்பது ரிமூவல் ஆஃப் H+ ஃப்ரம் லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன், குறைவான கார்பன் பதிலீடுகளை கொண்ட கார்பனில் இருந்து H+ வெளியேறினால் இதற்கு காஃப்மேன் ப்ராடக்ட்னு பேர். அப்போ காஃப்மேன் ப்ராடக்ட் எப்பொழுதுமே நிலைப்புத்தன்மை குறைவான ப்ராடக்ட். அந்த அடிப்படையில் நமக்கு ஏ என்ற விளைபொருள் கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையே அதிக நிலைப்புத்தன்மை மிக்க மையத்தில் உருவாகக்கூடிய விளைபொருள் ஆகும். ஸோ இது நம்முடைய அடிப்படையில் நமக்கு உருவாகக்கூடியது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வினை நமக்கு முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் வினையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் வினை என்பது இந்த விளைபொருள் தான் நமக்கு கிடச்சிச்சு. இந்த விளைபொருளை மையமாக வச்சு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏ என்ற விளைபொருள் இதுதான் முதன்மை விளைபொருள். ஸ்கேட்ஸ்காஃப் விதியினுடைய அடிப்படையில் அதிக நிலைப்புத்தன்மையை கொண்ட இடைநிலை சேர்ம உருவாகக்கூடிய விளைபொருள். இந்த ஏ என்ற விளைபொருள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HBr இருள் சூழலில் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, அதாவது H2O2 இல்லாத சூழல், ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இது நமக்கு வினை புரிந்து சி மற்றும் டி என்ற 2 விளைபொருட்களை தருகிறது. சி மற்றும் டி என்ற 2 விளைபொருட்களை தருகிறது. இப்போ பாருங்க, இப்போ ரொம்ப முக்கியமான இது ஒரு இரட்டை பிணைப்பு சேர்மம். இந்த விடையில் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஆல்கீன், கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு சேர்மம். இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு சேர்மம் HBr உடன், இங்க HBr நம்ம வினை நிகழுதுனாலே அந்த வினைக்கு பேரு சேர்க்கை வினைன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு அமிலத்தில் ஒரு ஆல்கஹாலோடு அமிலத்தை சேர்க்கும் பொழுது நீக்க வினை சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு இரட்டை பிணைப்பு சேர்மத்தோடு HBr நம்ம சேர்த்தோன்னா அதை சேர்க்கை வினைன்னு சொல்லுவோம். சேர்க்கை வினை HBr சேர்க்கை வினை. ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, பெராக்சைடு இல்லாத சூழல் மற்றும் இருள். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும், பெராக்சைடுடன் வினைனா அது லைட், ஒளியின் முன்னிலையில் நிகழும். இது ஒளி முன்னிலையில் பெராக்சைடோடு நிகழும். ஒளி இல்லாத இடத்தில் பெராக்சைடு இல்லாத சூழல் நிகழும். இந்த 2 கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. இங்கேயும் ஒரு விதியை நாம் பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்க என்ன கிடைக்குதுன்னா, ரொம்ப முக்கியம், பெராக்சைடு இல்லாத சூழலில் இருள் முன்னிலையில் HBr வினை புரியும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, இந்த சேர்க்கை வினையை நிகழ்த்தக்கூடிய HBr ஒரு அயனி இடைப்பொருளை உருவாக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான வினை. இதற்கு மார்க்கோனிகாஃப் விதின்னு பெயர். இந்த வினைக்கு பேர் என்னது? மார்க்கோனிகாஃப் விதி. மார்க்கோனிகாஃப் விதி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நிகழுதுன்னா, சேர்க்கை வினையை நிகழ்த்தக்கூடிய HBr இருள் சூழலில், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இருள் சூழலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இருள். இருளில் என்ன நிகழ்கிறதுனா, இந்த HBr இருந்து H+ அயனியாகவும் Br- அயனியாகவும் பிரிகிறது. இது அயனி விளைபொருளை தரும். இப்போ பெராக்சைடு முன்னிலையில் லைட்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான வினை என்ன நிகழ்கிறதுனா, முதல்ல தனி உறுப்பு வினை நிகழும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நோட் த பாயிண்ட். ஃப்ரீ ரேடிக்கல் எப்பொழுதுமே ஒளி முன்னிலையில் பெராக்சைடு சூழல்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நிகழும்? தனி உறுப்பு வினை, ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நிகழும். ஆனால் இருள் சூழலில் நமக்கு என்ன நிகழும்? அயனி இடைப்பொருளை தரும். H+ ஆகவும் Br- ஆகவும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மாறும். பாருங்கள், ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன நிகழ்கிறதுனா, இங்கே உருவான HBrல் உள்ள Br- இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உள்ள கார்பனில் வருது. எங்கே வரும்? அதுதான் நமக்கு என்னதுன்னா மார்க்கோனிகாஃப் விதி. மார்க்கோனிகாஃப் விதி என்ன சொல்லுதுன்னா, அயனி பிணைப்பின் மூலமாக உருவான அயனி இடைச்சேர்மமாகிய Br- புரோமைடு எதிர் அயனி இங்கே அதிக
பதிலீடு கொண்ட கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உள்ள கார்பனில் வந்து லிங்க் ஆகும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதான் மார்க்கோனிக் ஆஃப் விதி. மார்க்கோனிக் ஆஃப் விதி என்ன சொல்லுது? புரோமைடு அயனியானது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனில் எந்த கார்பனில் அதிக கிளை இருக்குங்க பாருங்க. இந்த கார்பன் எடுத்துக்க, இதுவும் கார்பன் இரட்டை பிணைப்பில் இருக்கு, இந்த கார்பன் இரட்டை பிணைப்பில் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கார்பனில் எந்த கார்பனில் புரோமைடு அயனி வரும்? அதுதான் மார்க்கோனிக் ஆஃப் விதி. எதில் வரும்னா, எந்த கார்பனில் அதிகமான கிளைகள் இருக்கிறதோ அந்த கார்பனில் இந்த புரோமைடு உள்ள வருகிறது. இங்கே பாருங்கள், இங்கே 2 கிளைகள் இருக்குது, இந்த கார்பனில் ஒரே ஒரு கிளை இருக்குது. இரட்டை பிணைப்புக்கு இந்த பக்கம் உள்ளதை விட்டுறணும். அப்போ இந்த கார்பனில் 2 கிளைகள், ஆகவே இந்த புரோமைடு மைனஸ் அயனி அதிக கிளைகள் கொண்ட கார்பனில் வந்து சேருகிறது. சேரும் பொழுது இந்த எலக்ட்ரான் மறுபக்கம் நோக்கி நகர்கிறது. நான் காட்டியிருக்கேன், நகர்கிறது. அப்போ இங்கே மைனஸ் உருவாகிறது. இதுதான் மார்க்கோனிக் ஆஃப் விதியில் உருவாகக்கூடிய இடைப்பொருள். அடுத்தது பாருங்கள் என்ன நடக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே 3வது ஸ்டெப்பில் இந்த ஒரு கார்பன் எதிரணி உருவாகிருக்கு. இந்த கார்பன் மைனஸ் கச்சு ப்ளஸ்ஸை அட்டாக் பண்ணி நமக்கு என்ன விளைபொருளை தருகிறது. இந்த விளைபொருள் தெர்மோடைனமிக்கலி அதிகமான நிலைப்புத்தன்மை மிக்க விளைபொருள். இது மார்க்கோனிக் ஆஃப் விளைபொருள்னு பேர். ரொம்ப முக்கியமானது மார்க்கோனிக் ஆஃப் விளைபொருள். இப்போ மார்க்கோனிக் ஆஃப் விளைபொருள் என்பது எப்போதுன்னா, கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் எதிரணி உள்ள வரும்பொழுது எந்த கார்பனில் அதிகமான கிளைகள் இருக்கோ அந்த கார்பனில் நமக்கு புரோமைடு மைனஸ் அயனி வந்து அதன் மூலமாக விளைபொருளை தருகிறது. இது சி என்ற விளைபொருள். அப்போ ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஏ என்ற விளைபொருளை நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீர்நீக்க வினையின் மூலமாக, 2வது வினையில் சி என்ற முதன்மை விளைபொருள் மார்க்கோனிக் ஆஃப் விளைபொருள். அப்போ ஃபஸ்ட்டில் கிடைக்கக்கூடியது சைஸ் ஆஃப் விளைபொருள். நமக்கு 2வது வினையில் கிடைக்கக்கூடியது மார்க்கோனிக் ஆஃப் விளைபொருள். இந்த 2 விளைபொருள் அடிப்படையில் நமக்கு சியை நமக்கு சொல்கிறோம். இதிலிருந்து அந்த 4 ஆப்ஷன்களில் நமக்கு ஆன்சர் எதுனா பாருங்கள், 2வது கார்பனுக்கும் 3வது கார்பனுக்கு 2வது கார்பனுக்கும் 3வது கார்பனுக்கும் இடையே வரக்கூடிய இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு முதன்மை சேர்மமாகவும், சி என்ற விளைபொருளில் பாருங்கள் அதிக கிளைகளை கொண்ட கார்பனில் பிஆர் வந்துச்சுன்னா அது முதன்மை விளைபொருளாக மாறுகிறது. இதுதான் நம்முடைய ஆப்ஷன். இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு நமக்கு ஃபஸ்ட்டில் பார்க்கணும். இந்த கொஷினில் இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். சி என்ற ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது. இது நிலைப்புத்தன்மை இல்லாத தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் ப்ராடக்ட். பட் இது சரி, சி என்ற ப்ராடக்ட் சரி, ஏ என்ற ப்ராடக்ட் தப்பு. அடுத்தது பாருங்கள், 2வது ஆப்ஷன் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பிஆரை கொண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆப்ஷனுமே தப்பு. சி என்றது பாருங்கள் அதிகமான கிளைகள், இங்கேயும் அதிகமான கிளைகள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு. டி ஆப்ஷனை பாருங்கள், ஏ கரெக்டு. பியை பாருங்கள் கொண்டு குறைந்த பதிலீடு கொண்ட அந்த இடத்துல கொண்டு, இது வந்து ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட், அதை நம்ம இப்போ பார்ப்போம். அந்த இடத்துல கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆகவே இது தப்பு. ஸோ இந்த அடிப்படையில் இந்த 2 விதிகளினுடைய அடிப்படையில் சேக் ஆஃப் விதி மற்றும் மார்க்கோனிக் ஆஃப் சேக் ஆஃப் நீக்க விதி மற்றும் மார்க்கோனிக் ஆஃப் சேர்க்கை விதியினுடைய அடிப்படையில் இந்த வினாவிற்கான விடை 3வது விடையாக நாம் சொல்லலாம். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த நுணுக்கங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு இதே மாதிரி கேட்கக்கூடிய வினாக்களை உன்னிப்பாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.